இதுக்கு முன்னாடி பலமுறை இந்த ஜனநாயகன் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்தே எத்தனையோ நாட்கள் ஷூட்டிங் நடந்திருக்கு. எத்தனையோ நாட்கள் இவர் போயிருப்பார் பல இடங்களுக்கு. அதெல்லாம் வந்து இவரு போனதும் தெரியாது, வந்ததும் தெரியாது. அப்படியே ஏர்போர்ட் போனா கூட சைலன்ட்டா போவாரு, முகமூடி அணிஞ்சிருப்பாரு. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. இந்த முறை மட்டும் ஏன் இப்படி ஒரு சம்பவம் என்னன்னா நடந்துச்சு? ஃபிலிம் காட்டுறது தான் பில்டப். நான் எங்கே போனாலும் கூட்டம் வரும்னு காட்டுறதுக்கு தான். ஒருத்தெல்லாம் பாருங்க, விஜயை பார்த்துட்டோன்னு சொல்லி குடிச்சிட்டு அங்கேயே விழுந்திருக்கான். இவர்கள் தான் குடியை திருத்த போகிறாங்க தமிழ்நாட்டில். ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா கத்துது, கதறுது. இந்த ஜப கூட்டத்திலலாம் கத்துவாங்கல்ல, அலையிலையா அலையிலையா அலையிலையான்னு கத்துவாங்க பார்த்துருக்கீங்கன்னா. இப்போ அலறி கீழெல்லாம் பிறல்வாங்க, உருள்வாங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளை உருள். அதுவும் முஸ்லீம் வீட்டு பிள்ளை. எந்த செருப்பை கவ கொடுத்து செருப்பில் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. புரியுதா? அதுபோக அவங்க அம்மாவுக்கு வேறு ஃபோன் பண்ணி, அவங்க அம்மாவே ரசிகையாக இருக்கணும் இருக்கா என்னன்னு தெரியல. அது ஃபோன் போட்டு அப்படியே எக்ஸைட் ஆகி, சின்ன வயசுலேருந்து பார்க்கணும்னு நினச்சிருந்தேம்மா, நீ பார்த்து என்ன பண்ண போகிற, இல்லை பார்த்ததுனால உனக்கு என்ன ஆச்சு? அப்போ இந்த மாதிரி முட்டாள்களையும் கூமுட்டைகளையும் வைத்து கொண்டு தான் அரசியல் நடத்துகிறது. அதனால் அது அரசியல் கட்சி கிடையாது.